ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கூட்டு. இது என்ன கூட்டுனா, இது வந்துட்டு வாழைத்தண்டு கூட்டு. வாழைத்தண்டு ரொம்ப ஹெல்தி அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா காய்களை விட அதிகமான ஃபைபர் கொண்ட காய் வந்துட்டு இந்த வாழைத்தண்டு மட்டும்தான். இதை வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் வந்துட்டு ஃபுட்டில் சேர்த்திக்கலாம். டைஜஷனுக்கு, கிட்னிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வாழைத்தண்டு. இந்த ஹெல்தியான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த டேஸ்டியான ஹெல்தியான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாழைத்தண்டு கூட்டுக்கு வந்துட்டு வாழைத்தண்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீல நீளம் பீசஸாக நறுக்கி வச்சிருக்கேன். நம்ம நார்மலாக பொரியலுக்கு வந்து பொடி பொடியாக நறுப்போம். இது வந்துட்டு கொஞ்சம் நீல நீள துண்டுகளாக நறுக்கியிருக்கேன் நான் கூட்டுக்கு அப்படிங்கிறதுனால. இந்த மாதிரி நறுக்கி நான் வந்து மோர் தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். இதுக்கு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பல் பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம் கூட்டுக்கு. இப்போ ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோர்ஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய், பச்சை மிளகாய், சீரகத்தை. இப்போ பாருங்க, நான் வந்துட்டு பாசிப்பருப்பு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு விசிலுக்கு வந்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் பாசிப்பருப்பு வேக வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நம்ம மோர் தண்ணியில் போட்டு வச்சிருந்த வாழைத்தண்டை இந்த மாதிரி நீள் நீளமாக நறுக்கி வச்சிருக்கோம் பாருங்க. இந்த வாழைத்தண்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இது கூடவே நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கிறேன் இந்த தேங்காய், சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை வந்துட்டு இதில் போட்டுடலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க. இது வந்துட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா தேங்காய் வந்து நம்ம திரியாக அரைச்சிருக்கோம்ல, அதனால எல்லாம் தனித்தனியாக போயிடும். இல்லைன்னா இதையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் விடலாம். பாருங்க, ஒரு விசில் விட்டு எடுத்துட்டேன் நான் வாழைத்தண்டு. பாருங்க, நல்லா வெந்துருச்சுப்போ வாழைத்தண்டு. இப்போ இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு தாளிச்சு கொட்டிட்டோம்னா நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இப்போ ஒரு குட்டி கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கூட்டு, அவியல் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடலை பருப்பு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்டுக்கு இது ஃப்ரை ஆகிடும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம கூட்டு மேலே போட்டுடலாம். நம்மளோட சூப்பரான ஹெல்தியான வாழைத்தண்டு கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வாழைத்தண்டு கூட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.